எல்லோருக்கும் வணக்கம். நோ பெயின் நோ கெயின். அதாவது நம்மளுக்கு வலி இல்லாமல் வாழ்க்கை இல்லை, அது இல்லாமல் வலி இல்லாட்டி நம்மளுக்கு ஆதாயமும் இல்லை. அதுதான் இதோட கருத்து. இன்றைக்கி நான் 2 கதை உங்களுக்கு சொல்கிறேன். முதல் கதை 2 குதிரைக்கு ஒரு முறை ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. அந்த குதிரை மேலே ரொம்ப வெயிட் இருக்கிற மூட்டையெல்லாம் கட்டி அதை விடுறாங்க. எந்த குதிரை சொன்ன இடத்துல சொன்ன நேரத்தில் கொண்டு போதோ அதுக்கு தகுந்த பரிசும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுது. 2 குதிரைக்கு அப்படி அவங்க மூட்டையெல்லாம் கட்டி அனுப்புகிறாங்க. இந்த குதிரைங்க போயிட்டே இருக்குது. அது போகிற பாதையெல்லாம் ரொம்ப கடினமானது. அதாவது கரடு முரடான பாதையில் தான் போகணும். அப்போ பாதி தூரம் போன உடனே ஒரு குதிரை நினைக்கிது, ஆமாம் நம்ம ஃபஸ்ட்டே டயர்டாக இருக்கா, இதுக்கு மேலே நம்ம இனிமே இந்த வெயிட்டை வேறு தூக்கிட்டு போய் எவ்வளோ நேரம் போக போகிறோம், அப்படி வெயிட்டை தூக்கிட்டு போனால் மாத்திரம் என்ன புதுசாக கிடைக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த குதிரை பாதி தூரத்திலே அது அந்த போட்டியை மனசில் இருந்து விட்டுருது. எனக்கு போட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அது நினச்சிட்டு அங்கேயே நிற்கிது. வேற சென்னி ஒரு குதிரை அது அதோட அதோட கஷ்டம் கடினம் எதுவுமே அது நினைக்காம அது அவங்க கொடுத்துருக்க டாஸ்க்கை சூப்பராக போய் அது சொன்ன நேரத்தில் போய் அந்த மூட்டைகள் எல்லாம் போய் அந்த இடத்துல சேர்த்துருது. அந்த இடம் எதுன்னு பார்த்தா அரண்மனை. அங்கே அந்த மூட்டைக்குள்ளே ஃபுல்லாக தங்கமும் வைரமும் எல்லாம் தான் இருந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிறவங்க இந்த கச்சிதமாக இந்த குதிரை தன்னோட வேலையை முடித்து சொன்ன நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்தனால அதுக்கு அழகான ஒரு வீடு கொடுத்து அதுக்கு தேவையான பரிசுகளும் கொடுத்து பாராட்டும் எல்லாமே கிடைக்கிது. இப்போ நமக்கு பல பேருக்கு நம்மளோட சோம்பேறித்தனம் நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முயற்சி செய்ய முடியாது. அப்படி ஒரு வேளை முயற்சி செய்து நம்மளுக்கு அது வெற்றி அடையலாட்டி நம்ம கோவப்பட்டு பாதிலேயே அதை நிறுத்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது விட்டுறோம். அப்படி விடாமல் இந்த குதிரையை போல் 2வது குதிரையை போல் எவ்வளோ கஷ்டமான பாதையாக இருந்தாலும் நம்மளுக்கு சேர்கிற இடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல போனால் தான் நம்மளுக்கு அதுக்கான பரிசு. அதே மாதிரி நம்மளுக்கு கடவுள் ஒவ்வொரு இது வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் கடவுள் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்துடக்கூடாது. நம்மளோட கடின உழைப்பும் நம்மளோட முயற்சியும் அதே மாதிரி அந்த முயற்சி கூட பயிற்சி மாதிரி நினச்சி நம்ம தினமே செய்துட்டு வரும்போது கட்டாயம் நம்மளுக்கு அதுக்கான லாபம் ஆதாயம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். அது எதுக்குன்னா, இதே மாதிரி தான் நம்மளுக்கு வழி இல்லாமல் எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. இன்னொன்று நம்மளுக்கு இடையில் நம்ம ஒரு விஷயம் ஒரு வேலையோ இல்லை எந்த ஒரு விஷயம் நம்ம முயற்சி செய்யும்போது பல பேர் அதுக்கு தடையாக இருப்பாங்க. நம்மளை வேண்டாம் விட்டுரு, இது ரொம்ப கஷ்டம் கடினம், நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தடை போட்டு அதை நம்மளை உற்சாகப்படுத்தாமல் நம்மளை உன்னால் முடியாதுன்னு சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி பண்ணாமல் நம்ம வலி தான் நம்மளுக்கு பெயின் இருந்தால் தான் நம்மளுக்கு கெயின் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் மாத்திரம் எடுத்துகிட்டு இருந்தால் வாழ்க்கையில் கட்டாயம் நம்மளுக்கு சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும். அதுக்கு வேண்டி இன்னும் ஒரு கதை சொல்கிறேன். சில தவளைகள் காட்டு வழியே போயிட்டுருக்கு. அது கொஞ்சம் கரட முரடான பாதை. அது போயிட்டுருக்கும்போது 1-2 தவளை அந்த ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்துருது. பாக்கியெல்லாம் ஒரு பத்திரமான ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கு. இந்த 2 தவளையும் குழிக்குள்ளே விழுந்தது பார்த்த உடனே இந்த பத்திரமான இருக்கிற தவளைகளுக்கெல்லாம் ஐயோ இது 2 விழுந்துருச்சு, இது எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமும் பயமும் இருந்துச்சு. இந்த 2 தவளையும் குழிக்குள்ளே விழுந்துட்டு ரொம்ப நேரம் அது முயற்சி செய்துகிட்டே இருக்குது. அதனால் வெளியில் வர முடியாது. அப்போ இதுக்கு கஷ்டப்படுறதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற மேலே இருந்து சேஃபாக இருக்கிற அந்த தவளைகள் சொல்லும் இதை பார்த்துட்டு, இங்கே பாரு 2 தவளைகள் நீங்கள் விட்டுருங்க, உங்களால் முடியாது விட்டுருங்க, நீங்கள் இந்த முயற்சி பண்ணி நீங்கள் ரொம்ப வலி தாங்க வேண்டாம், விட்டுருங்கன்னு கத்திகிட்டே இருக்குது. அதில் ஒரு தவளை மாத்திரம் இந்த மேலே இருக்கிற சேஃபாக இருக்கிற தவளையை பேச்சு கேட்டு அது அதோட முயற்சியை விட்டுருது. விட்ட உடனே அது மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தது, மறுபடியும் அந்த குழிக்குள்ளேயே விழுந்து அது செத்துருது. வேற இன்னி ஒரு தவளை ரொம்ப நேரம் முயற்சி செய்து ஒரு கட்டத்தில் அது மேலே வந்துடுது. அப்போ இந்த மற்ற தவளைங்க சேஃபான இடத்துல இருந்த தவளைகள் கேட்குது, நாங்கள் அவ்வளோ நேரம் கத்திகிட்டு இருந்தோம் இல்லையா, விட்டுருன்னு சொல்லி, ஏன் உனக்கு நாங்கள் சொன்னது புரியலையா, ஏன் நாங்கள் சொன்னது நீ கேட்கல அப்படின்போது அந்த தவளை சொல்லும், இல்லை எனக்கு காது கேட்காது அப்படின்னு. சில விஷயங்கள் அப்படித்தான் நம்ம முயற்சி செய்யும்போது இல்லை 1-2 தடவை தோல்வி வரும்போது நம்மளை பின்னாடி இருக்கிறவங்க இல்லை நம்மளை சார்ந்த சொந்த பந்தங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ சொல்லுவாங்க, உன்னால் முடியாது, உனக்கு இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே உன்னோட எஃபர்ட் போட்டாலும் உனக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறதில்ல, உன்னோட ஸ்டஃப் இவ்வளோ தான், இப்படியெல்லாம் நம்மளை டிஸ்கரேஜ் பல பேர் பண்ணாலும் நம்ம எடுத்து வச்ச முயற்சி எக்காரணத்தும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அது நான் ட்ராப் பண்ணாமல் நம்மளுக்கு எந்த இடத்துல போய் நம்ம அந்த வேலையை முடிக்கணுமோ இல்லை எந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பின்னாடி இருந்து எத்தனை பேர் இந்த தவளைகளை மாதிரி
கத்தி கூச்சலிட்டாலும் நீங்கள் வந்து காது கேட்காத மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து கட்டாயம் அந்த வெற்றி அந்த கனியை வந்து நீங்கள் சுவைக்கலாம். அதுக்கு வேண்டியது அந்த 2 கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.